my dear subscribers. So today I'm going to teach you from sixth standard history. Here in history, the most important thing is I'm going to read and explain what they have given. So mostly it will be too easier for us, but here the important thing is you have to take notes of it. புரிஞ்சுதா? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்றதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க இதெல்லாம் படிக்கோ இது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட், வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ்டரி அப்படின்னா என்ன? இந்த லெசன் முடிக்கும் போது நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டு நோ வாட் இஸ் ஹிஸ்டரி ஆல் அபவுட். ஹிஸ்டரினா என்னன்றத பத்தி நம்மளுக்கு முழுசா தெரிஞ்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன். அதாவது ஹிஸ்டரி அப்படின்றது ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வருஷத்தோட முழு தகவல்களும் தெரிஞ்சிருக்கு. இப்படி அந்த வருஷத்தோட முழு தகவல்களும் கிடைச்சது ஹிஸ்டாரிக் பீரியட், மாடர்ன் ஹிஸ்டாரிக் பீரியட், மிடிவல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த தகவல்களே கிடைக்காததுக்கு முன்னாடி உள்ள காலத்துல உள்ள மனுஷங்களை பத்தி சில சில தகவல்கள், அதாவது அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், இந்த மாதிரி ஒரு சில திங்ஸை வச்சு அவங்க வாழ்ந்த காலங்களை நம்ம கணிச்சிருக்கோம். அப்சல்யூட்டா தெரியாட்டினாலும் அப்ராக்சிமேட்டா நம்ம கணிச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி மனுஷங்க அந்த டைம் என்ன பண்ணாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அத இந்த லெசன்ல பார்க்கலாம். டு நோ ஹவு பெயிண்டிங்ஸ் போர்ட்ரே த டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன். அந்த ஆதி காலத்து மனுஷன், வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன், அவனோட லைஃப் ஸ்டைல தினந்தோறும் என்னென்ன டெய்லி ரொட்டீன் இருக்கோ அது எல்லாத்தையும் அவன் பிக்சர்ஸா வரைஞ்சு வச்சிருக்கான். சோ அந்த பிக்சர்ஸ் என்னத்தை போர்ட்ரே பண்ணுது, நம்மளுக்கு அதுல இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ். ஹிஸ்டரியோட தேவை என்ன, ஏன் சயின்ஸ்ல புதுசா ஒரு ரிசர்ச் நடக்குது அப்படின்னா அது வரப்போற காலத்துக்கு உபயோகமான போகுது. ஹிஸ்டரியில ஏன் ரிசர்ச் நடக்கணும், முடிஞ்சு போன ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த காலத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க நம்மளுக்கு அதுல இருந்து கற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹிஸ்டரியிலேயே ரிசர்ச் ரொம்ப அவசியம். அதோட மற்ற தேவைகள் என்ன அப்படின்றத பத்தி இந்த லெசன்ல பார்க்கலாம். எப்படி சயின்ஸ்ல ஒரு ரிசர்ச் ரொம்ப முக்கியமோ அதே போல ஹிஸ்டரியிலையும் அதே அளவுக்கு முக்கியத்துவம் என்ன இருக்கு அப்படின்றத இந்த லெசன் நம்மளுக்கு சொல்லும். Kamalini enters her house from school. Her mother, who was reading a book, greets Kamalini with a hug. She collects her school bag and asks Kamalini to refresh herself. She gives Kamalini some snacks to eat. She then asks Kamalini about the school activities of that day. அதாவது இது சும்மா நம்மளுக்கு லெசன்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன இன்ட்ரோ அப்படின்னா, கமலினின்னு ஒரு பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வரா. வந்ததும் அவங்க அம்மா அவ கையில இருந்து பேக் வாங்கிட்டு அவளை கட்டி பிடிச்சு அவளை ஒரு உற்சாகப்படுத்திட்டு அவள்கிட்ட இருந்து பேக வாங்கிட்டு அவளை போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொல்றாங்க. அவ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்த உடனே அவ கையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு கேட்கறாங்க. சோ அவ அந்த ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு சொல்றா அப்படின்னா, இன்னைக்கு ஹிஸ்டரி கிளாஸஸ் நடந்தது அப்படின்னு. ஹிஸ்டரி பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ தமிழினி என்ன சொல்றா அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல லெசனா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டெல்லிங் டைம் இன் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில நடந்த டைம் நம்ம ரெண்டு விஷயம்ல சொல்லலாம். எப்படின்னா, பிஃபோர் காமன் எரா ஆர் பிஃபோர் கிரைஸ்ட், ஆனோ டுமினி காமன் எரா. ஒண்ணு பிசில சொல்லுவேன், இல்லைன்னா ஏடில சொல்லுவேன். சோ இந்த ஜீரோ அப்படின்ற இது காமன் ஏராவோட ஸ்டார்டிங். இதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறது எல்லாமே காமன் ஏரா தான். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்தை சொல்லணும் அப்படின்னா 2024 ஏடி அப்படின்னு சொல்லணும். எப்ப சொல்லுவோம்? ஒரு 50-60 வருஷம் கழிச்சு நம்மளுடைய இன்னைக்கு நாள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி தான். வரலாற்றுல நடந்து முடிஞ்ச எல்லாமே ஹிஸ்டரி தான். சோ அப்போ அந்த நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி சொல்றதுக்கு 2024 ஏடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏடில என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல வருஷம் போறதை நம்மளால கவனிக்க முடியும். 0, 500, 1000, 1500, 2000, 2500. பட் பிசியை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 2500ல இருந்து ஜீரோக்கு வந்திருக்கு. ஸோ
பிசி எப்பவுமே டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும், அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் ஆர் பிஃபோர் காமன் எரா. ஓகே. சோ அவங்க அம்மா அப்படியே ஹிஸ்டரி எப்படி கேட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்க அப்பா பேர் என்ன, உங்க தாத்தா பேர் என்ன, தாத்தாவோட அப்பா பேர் என்ன, அவங்களோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கே எடுத்துக்கோங்களேன், ஒரு 3 தலைமுறைகளோட நேம் தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட நேம் கேட்டா தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. மேபி நீங்க ஒரு சில ரிசர்ச் பண்ணி உங்க அப்பா கிட்டயோ இல்ல உங்க தாத்தா கிட்டயோ அவங்களோட ஒரு 3வது தலைமுறைக்கு முந்தைய அவங்கள்ட்ட கேட்டாலும் மிஞ்சி மிஞ்சி போனாலும் உங்களுக்கு ஒரு 7 தலைமுறை 6 தலைமுறை வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறது கண்டிப்பா தெரியாது. சோ ஹிஸ்டரி அப்படின்ற வேர்ட் எதுல இருந்து வந்தது அப்படின்னா ஒரு கிரீக் வேர்டு ஹிஸ்டோரியா. ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டோரியா அப்படின்னா என்னன்னா லேர்னிங் பை என்கொயரி. திஸ் இஸ் so important, you have to note it. What it is, from which term does history have been derived அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா the term the term history has been derived from the Greek word historia. ஹிஸ்டோரியாவோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா லேர்னிங் பை என்கொயரி. ஓகே, கீப் இட் இன் மைண்ட், நோட் இட், கீப் இட் இன் மைண்ட். நெக்ஸ்ட், சோ இதே மாதிரி அவளும் அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, அவங்க பாட்டிட்ட கேட்டா தெரிஞ்சிருக்குங்கிறா. ஓ, இப்போ என்னன்னு பாக்குறோம். உம் இப்போ இப்போ இருக்க நியூஸ், இப்போ இருக்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையும் நீங்க வந்து எதுல ஸ்டோர் பண்ணிருப்பீங்க? போன்ல போட்டோஸா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் முன்னாடி காலத்துக்கு போன் கிடையாது, அப்போ என்ன பண்ணிருப்பாங்க, டைரி எழுதுற வழக்கம் உண்டு இல்லையா? அதைத்தான் அவங்க அம்மாவும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டைரியில சின்ன சின்ன நியூஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கலாம், அதுல இருந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனுஷங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கல்லுல எல்லாத்தையும் செதுக்கி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா இந்த ராக் பெயிண்டிங்ஸ். சோ இந்த ராக் பெயிண்டிங்ஸ் இதுல எல்லாம் அவங்க டிரா பண்ணி இருக்கிறது எல்லாமே என்னன்னா இப்போ டைரி இருக்கிறதுக்கு ஈக்குவலண்டா அன்னைக்கு அவங்களுக்கு ராக் அண்ட் ஸ்டோன் இருந்திருக்கு. சோ அதுதான் தே மைட் ஹாவ் விஷ் டு ரெக்கார்ட் தேர் ஆக்டிவிட்டி த்ரூ தீஸ் பெயிண்டிங்ஸ். இந்த பெயிண்டிங்ஸ் மூலமா அவங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னு விரும்பி இருக்கலாம். சோ எங்கெல்லாம் இந்த மாதிரி கல்லுல செதுக்கப்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால இந்த இந்த இடங்கள்ல பாக்குறோம். ஸோ பாலியோலித்திக். பாலியோலித்திக் அப்படின்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ரெட் கலர் டாட் வச்சிருக்கிறது எல்லாமே பாலியோலித்திக் இல்லையா? சோ பிம்பட்கா கேவ்ஸ் அண்ட் புனாசாகி வேலி, அதிரம்பாக்கம் இன் தமிழ்நாடு. இந்த 3 இடங்கள்லயும் நம்ம வந்து பாலியோலித்திக் அதாவது ஓல்டு ஸ்டோன் ஏஜ் பழைய கற்கால அகழாய்வுகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. நியோலித்திக். நியோலித்திக் வந்து இந்த மாதிரி ஒரு கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் நியோலித்திக். சோ அது எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மெஹர்கார், புத்தாஹோம், கோல்டிவா, மஹகாரா, சிவான், தவோஜாலி ஹேடிங் அண்ட் தென் பிரம்மகிரி, பையம்பள்ளி. இத்தனை இடத்துல வந்து புதிய கற்கால மனுஷனோட முகலாய்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் ஏஜுக்குள்ளது எல்லாமே இந்த சட்டி மாதிரி இருக்கு இல்லையா, இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால லோக்கல்ல மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அயன் ஏஜ், இரும்பு காலம். அதாவது காப்பர் ஏஜ்னு எப்படி சொல்றாங்க, பிரான்ஸ் ஏஜ்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா கல்ல விட்டு அவங்க கல்லுல செதுக்கின எல்லாத்தையும் பிரான்ஸ் அப்படின்ற மெட்டலை வச்சு எப்போ செதுக்க ஆரம்பிச்சாங்களோ அதை பிரான்ஸ் ஏஜ்னு சொல்றாங்க. பிரான்ஸையும் விட்டுட்டு எப்போ இரும்புல எல்லாத்தையும் இது பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அவங்களோட டூல்ஸ் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்களோ இதை வந்து அயன் ஏஜ்னு சொல்றாங்க. சோ அயன் ஏஜ் வந்து மல்லூர் அப்படின்ற இடத்துலயும் ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இடத்துலயும் நடந்திருக்கு. மற்றபடி இந்தியால வேற எங்கேயுமே நடந்தது ஹிஸ்டரி இல்லை.
ஸோ ராக் பெயிண்டிங்ஸ் அதோட அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் தமிழ்லயும் அவங்க அம்மாவும் பேசிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி. வெயிட் ஒன் செகண்ட். ஸோ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி என்னெல்லாம் சோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், இன்னொன்னு லிட்ரரி சோர்சஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது அகழாய்வுகள் மூலமாவும் ஆராய்ச்சி மூலமாவும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னா ஓலைச்சுவடிகள்லயும் மத்த இந்த மாதிரி இலக்கிய வகையில கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே லிட்ரரி சோர்சஸ். இப்போ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, காயின்ஸ், செம்பு நாணயங்கள், இந்த இரும்பு நாணயங்கள், தங்க நாணயங்கள், இந்த மாதிரி அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட மித்த பொருட்கள் எல்லாமே காயின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா அவங்களோட கலை நுணுக்கத்தை காட்டி அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணது என்னெல்லாம் பார்த்தோம்னா, பாட்டரிஸ், பானைகள், அப்புறம் டாய்ஸ், அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ், டூல்ஸ், இந்த மாதிரி விஷயம். நெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, அவங்க நம்ம டைரி எழுதுற ஹேபிட் இருந்த மாதிரி அவங்க அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ராக்ல கல்ல வச்சு செதுக்கியிருப்பாங்க இல்லையா, அதுதான். ராக் ஹெடிக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா மெட்டல் பில்லரா இருக்கலாம், இல்லைன்னா செம்பு பிளேட்ஸ், காப்பர் பிளேட்ஸா இருக்கலாம். அப்புறம் இந்த மான்யூமெண்ட்ஸ். மான்யூமெண்ட்ஸ்னா என்னது, ஒரு சில பேலசஸ், ராஜாக்கள் வாழ்ந்த இடத்த வச்சு அவங்கள பத்தி சொல்லலாம். இல்ல அவங்க கட்டின கோட்டை, வேலூர்ல இருக்க கோட்டை பேலஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா திருமலை நாயக்கர். டெம்பிள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்தூபிகள், அந்த சாஞ்சி ஸ்தூபா, அப்புறம் மொனாஸ்ட்ரி, தைபாங் மொனாஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு சில இடங்களை வச்சு, மான்யூமெண்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில வரலாற்று சின்னங்களை வச்சு அப்போதைய மனிதர்கள் எப்படி எப்படி வாழ்ந்தாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ லிட்ரரி சோர்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ். எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ்ல வந்து நம்மளுக்கு இப்போ எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டோம், புறநானூறு, அகநானூறு, இந்த மாதிரி 15 கீழ்கணக்கு மேல் கணக்கு நூல்கள்லாம் இருக்கு. வச்சு புறநானூரை வச்சு நம்மளுக்கு வந்து அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு, அது ஒவ்வொரு ஐவகை நிலத்துல மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத பத்தி நம்மளுக்கு சொல்லுது இல்லையா. சோ போயம்ஸ் வச்சோ இல்ல எழுதப்பட்ட இதிகாசங்கள் வச்சோ நம்மளால சொல்ல முடியுது. இதிகாசங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பராமாயணமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா சேக்கிலார் எழுதிய பெரிய புராணமா இருக்கலாம். இத வச்சு அந்த காலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத சொல்லலாம் இல்லையா. நெக்ஸ்ட், பை ஃபாரினர் டிராவல், ஃபாரின் டிராவலர்ஸ். ஃபாரின் டிராவலர்ஸ் யார் யாரு, இந்த மெட்டல்லன், கொலம்பஸ், இந்த மாதிரி வாழ்ந்தவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணப்போ உள்ள டைரி நோட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். சோ அதை வச்சு நம்ம வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத சொல்லலாம். ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ். இந்தியன் ஆத்தர்ஸ் வச்சு சொல்லலாம் எப்படி. இப்போ தமிழ் ஆத்தர்ஸ் யாரெல்லாம் இருக்கா, திருவள்ளுவர் இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கம்பர் இருக்காரு, சேக்கிழார் இருக்காரு, அப்படியே மேல கொஞ்சம் கொஞ்சமா போனோம்னா காளிதாசர் இருக்காரு, வடமொழியில காளிதாசர் இருக்காரு, வால்மீகி இருக்காரு, வேதவியாசர் இருக்காரு. இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா நிறைய 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 18 சிற்பங்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்க எல்லாரும் பண்ணது எல்லாமே இந்தியன் ஆத்தர்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே தான் வரும். இப்போ அந்த இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதின அவங்களோட ஒர்க் வச்சு அந்த சமயத்துல மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத நம்ம சொல்லலாம். சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ், அதாவது அந்த கிராம கிராமத்து பாடல்கள் இருக்கும் இல்லையா. இப்போ சிறுபான் ஆட்சிப்படை, பொறிஞர் ஆட்சிப்படை, இந்த மாதிரி கானா பாடல்கள், இல்ல கிராமியத்து பாடல்கள், இந்த சிற்றிலக்கிய வகைகள் நிறைய உண்டு தெரியுமா. இந்த அம்மானை, சாழல், இந்த மாதிரி விளையாட்டுயின் போது அவங்க பாடக்கூடிய ஒரு சில பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் மூலமாவும் அந்த காலத்து மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இதெல்லாம் வந்து செக்யூலர் லிட்ரேச்சர். ரிலிஜியஸ் லிட்ரேச்சர்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எபிக்ஸ்ல ராமாயணா மகாபாரதா வருது. டிவோஷனல் லிட்ரேச்சர்ல வந்து தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருவாசகம் இதெல்லாம் வருது. சோ திருவாசகம், திருவாசகமும் தேவாரமும் வந்து சிவனை பற்றி சைவ வழியில சென்றவர்கள் எழுதினது. நாலாயிர திவ்ய பிரபந்தம் எப்படி அப்படின்னா பெருமாளை பற்றி அந்த பன்னிரு ஆழ்வார்கள் எழுதினது. சோ இந்த மாதிரி டிவோஷனல் லிட்ரேச்சர் மூலமாவும் நம்மளுக்கு ஒரு சில நேரம் எப்படி அஹ், கிடைக்குது அப்படின்னா அந்த காலத்துல மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத பத்தி ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்குது. சோ இதெல்லாம் நம்ம சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் மைட்டி எம்பரர் அசோகா. அசோகாவை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங், அசோகாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த சாரநாத் பில்லர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த சாரநாத் பில்லர் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். நாலு பக்கம் சிங்கம், கீழே வந்து இந்தியால இருக்கிற அந்த தர்ம சக்கரம் இருக்கும் இல்லையா? இந்த பில்லர்ல இருந்துதான் நம்ம இந்தியா கொடியில அந்த தர்ம சக்கரமே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி உண்டு. சோ த மோஸ்ட் ஃபேமஸ் ஏன்ஷியன்ட் ரூலர் ஆஃப் இந்தியா வாஸ் எம்பரர் அசோகா. அவர் வந்து பேரரசர். மற்றவங்களை கிங்னு சொல்லணும்னா இவரை எம்பரர்னு சொல்றாங்க. கிங்குக்கும் எம்பரருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எம்பரர் அப்படின்னா பேரரசர் அர்த்தம். இட் வாஸ் டியூரிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பீரியட் தட் புத்திசம் ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏசியா. ஆக்சுவலா இவரோட கதை வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். எப்படி அப்படின்னா, கலிங்க போர் நடக்குது. அந்த போர்ல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஆனா ஜெயிச்சிடுறாரு, அசோகா ஜெயிச்சிடுறாரு. ஒரு புத்த மத துறவி என்ன பண்றாரு அப்படின்னா, அசோகாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அந்த போர் களத்துல இறந்து போன வீரர்களை காட்டுறாங்க. இத காட்டுன உடனே அசோகா மனம் மாறுகிறார். அத்தோட போர் அப்படின்ற விஷயத்த விட்டுட்டு தான் மகன் மகள் இருவரையும் சேர்த்து கொண்டு அவரும் சேர்ந்து புத்த மதத்தை இந்தியா முழுவதும் பரவ செய்தார்கள். ஸ்ரீலங்காக்கு அவர் மகளையும் அனுப்பி அவர் வந்து புத்த மதத்தை பரப்ப செய்தார் அப்படின்றது வந்து ஹிஸ்டரி. சோ இவர் என்னெல்லாம் பண்றாரு, அந்த புத்த மத துறவி கொண்டு போய் காட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் வந்து வார் அப்படின்ற ஒரு விஷயத்த கிவ் அப் பண்றாரு. வார் அப்படின்ற ஒரு விஷயத்த விட்டுறாரு. முக்கியமான விஷயம், he was the first ruler to give up war after victory. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் கூட போரை நிறுத்திய முதல் ரூலர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அசோகா தான். he was the first to build hospital for animals. அனிமல்ஸ்க்கு கூட ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ண ஆளும் அசோகா தான். he was the first to lay roads. ரோடு போட்டவரும் முதல்ல அவர்தான். Ashoka Chakra with the 24 spokes in our national flag was taken from the சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிக்சர்ல இந்த இடத்துல இருக்கிற இந்த அசோக சக்கரத்தை வச்சுதான் நம்ம பிளாக்ல இருக்க அந்த 24 ஸ்போக்ஸ் கொண்ட சக்கராவும் கொண்டு வந்தாங்க. Even though Emperor Ashoka was great, his greatness had been unknown till 19th century. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. முதல்ல அதுக்கான எவிடன்ஸ கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்கம் revealed the greatness of Emperor Ashoka. Based on these accounts, Charles Allen wrote a book titled The Search for the India's Lost Emperor. இது ரொம்ப முக்கியமான விஷயம். The Search for India's Lost Emperor அப்படின்றது வந்து அசோகாவை பத்தி சார்லஸ் ஆலன் அப்படின்றவரை எழுதினது, which provided a comprehensive account of Ashoka. Many researchers made their after brought Ashoka's glorious rule to light. These inscriptions were observed on rocks, Shanti Stupa and Sarnath Pillar and helped to understand the greatness of Ashoka to the world. ஸோ அசோகாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து யாருன்னா முதல்ல சார்லஸ் ஆலன், அதுக்கு முன்னாடி இந்த வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்கம். அப்புறம் பார்த்தோம்னா நிறைய ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணி இதுல இருந்துலாம் பாறைகள்ல இருந்தும், சாந்தி ஸ்தூபால இருந்தும், சாரநாத் பில்லர்ல இருந்தும் கொண்டு வந்ததுனாலும் நம்மளுக்கு இந்த அசோகாவை பத்தி இன்னைக்கு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், no one can understand the importance of historical research, but the efforts of scholars, the greatness of Emperor Ashoka would not have come to light. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, எந்த அளவுக்கு ஹிஸ்டரியில ரிசர்ச் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து இது
இப்ப சப்போஸ் நம்ம அந்த ரிசர்ச் பண்ணல அப்படின்னா இந்தியால அசோகா அப்படின்ற ஒரு பெரிய ரூலர் இருந்தாரு. அவர்தான் முதல்ல அனிமல்ஸ்க்கு கூட ஹாஸ்பிட்டல் கட்டினாரு. அவர்தான் முதல்ல ரோடு போட்டாரு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கும். ஒரு மாபெரும் மனுஷனை பத்தி நம்ம யாரும் அடையாளமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹிஸ்டரியில ரிசர்ச் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஓகே. எந்த ஹிஸ்டரி அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக் பீரியட். இப்போ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இல்லாதத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது கற்கால மனுஷங்களை பத்தி. மனுஷங்களை பத்தி ஏதாவது ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, கல்லுல பாறையில செதுக்கி வச்சது இல்ல அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்டோனால் ஆன வெப்பன்ஸ், அனிமல் போன்ஸ்னால ஆன வெப்பன்ஸ், இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ண அனிமல் தோல், இல்ல அவங்களோட புதைக்கப்பட்ட உடல், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சாதான் அவங்கள பத்தி நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியும். சோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழினியோட அம்மா ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். The period for which the records in writing are available but not yet deciphered is called proto-history. Today, we are leading a safe life with all modern equipment. நம்ம கிட்ட ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஏர் கண்டிஷனர் வரைக்கும் இருக்கு. ரொம்ப மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு லைஃப ரொம்பவே சொபிஸ்டிகேட்டடா நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவர் ancestors did not live in such a safe environment. அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல வாழ்ந்த நம்மளுடைய ancestors அவ்வளோ சேஃபான என்விரான்மெண்ட்ல வாழல. தேர் மைட் ஹாவ் பீன் சான்சஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் என்டரிங் தேர் கேவ்ஸ். அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா காட்டுல தானே வாழ்ந்தாங்க. அவங்க அப்போ வந்து அந்த மனுஷனுக்கு வந்து காட்டை அழிக்கணும், வீடு கட்டணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவன் இயற்கையோட ஒன்றி இருந்தான். எப்படி காட்டு மனுஷங்களும் சரி, காட்டுல உள்ள மிருகங்களும் சரி, எல்லாருமே ஒன்னா காட்டுலதான் வாழ்ந்தாங்க. இவன் ஒரு சூரியன் படுற வெளிச்சத்துக்கும் மழையில அடிக்கிற தண்ணிக்கும் பயந்து ஒரு குகையில ஒளிஞ்சுக்கணும்ன்றத கண்டுபிடிச்சா. இப்ப குகையில ஒளிஞ்சிக்கும் போது இவன் ஒளிஞ்சிக்கும் போது அந்த குகை வேற ஒரு அனிமலோட தான் இருக்கலாம், இல்லதான் அந்த அனிமலும் இவனை போலவே ஒரு ஷெல்டர் தேடி அந்த குகைக்குள்ள வரலாம். அப்போ வர்ற அனிமல் வந்து நார்மலான டொமஸ்டிக் அனிமலா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அது சிங்கமா இருக்கலாம், புலியா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். சோ அப்போ வந்து இந்த மாதிரி டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ல அவன் காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு அனிமல் தேவைப்பட்டது. சோ அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா டாக்ஸ வந்து டொமஸ்டிகேட் பண்றான். ஏன் அப்படின்னா டாகுக்கு ஸ்னிஃபிங் ஸ்கில் இருக்கு. ஸ்னிஃபிங்னா என்னது, மோப்ப சக்தி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். அவன் அதை கண்டுபிடிச்ச உடனே நாயை வளர்க்க ஆரம்பிக்கிறான். சப்போஸ் பக்கத்துல இந்த புலியோ கரடியோ இல்ல வேற எதுவும் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் வருது அப்படின்னா நாய் தன்னோட மோப்ப சக்தியை யூஸ் பண்ணி காட்டி கொடுத்துரும் அப்படின்றது அவனுக்கு புரியுது. சோ they started domesticating dogs for their protection and hunting activities. From this we also know how inscriptions, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா inscriptions, monuments, copper plates, accounts of foreigners, foreign travelers, folk tales play a vital role in constructing and reconstructing history. அதாவது தெரியவே தெரியாதத புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சதை மறுசீரமைப்பு பண்றதுக்கும் நமக்கு இந்த எல்லா திங்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்லி தமிழினி அம்மா முடிக்கிறாங்க. இதுல இருந்து தமிழினி என்ன சொல்றா அப்படின்னா now I completely understand what history is அம்மா, தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்றா. சோ தமிழினி எப்படி அவங்க அம்மா கிட்ட அவளுக்கு ஹிஸ்டரினா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதுலயே ரிசர்ச் முக்கியம் அப்படின்றத பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலோ அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இதுல இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அங்கங்க சொன்னேன். எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து இவாலுவேஷன்ல இருக்கிற ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இது சம்பந்தமா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எவ்ரி ஒன்ஸ் கமெண்ட் வில் பி ஆன்சர்ட். அதுதான் நம்ம சேனலோட முக்கியமான விஷயம். டூ கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you all.